உங்ககிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்குங்க மேம், எனக்கு உங்களுடைய லிஸ்ட், அதாவது உங்களுடைய ப்ராடக்ட் லிஸ்ட் வந்து எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லி நேற்றுலேருந்து வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நம்மளுடைய நைட் க்ரீமை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டு ஆர்டர் போட்டுட்ருக்கீங்க. ஸோ இது கூடவே வந்து எனக்கு வந்து ஹேரில் வந்து ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஹேர் ப்ராப்ளமுக்கு என்ன பண்ணலாங்க, நீங்கள் ஏதாவது ஹேருக்கான பேக் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் பேக்லேருந்து சன்ஸ்க்ரீன்லேருந்து பாடி ஸ்க்ரப் வரைக்கும் எல்லா விஷயங்களும் இருக்கான்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ நம்மக்கிட்ட எல்லா பியூட்டி ப்ராடக்ட்ஸுமே அவைலபிளாக தான் இருக்குது. நான் இவ்வளோ நாளாக இந்த ப்ராடக்ட்ஸை பற்றியெல்லாம் பெருசாக நான் ஏன் சொல்லலை அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி இந்த பேஜ் ஆகட்டும், அதாவது இன்ஸ்டா பேஜ் ஆகட்டும், யூடியூப் சேனல் ஆகட்டும், இப்போ ரீசெண்டாக தான் அதுவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பியூட்டி டிப்ஸ் மட்டும் போடுறதுக்காக தான், நம்மளுடைய ப்ராடக்ட்டை பற்றி சொல்கிறதுக்காக இல்லை. ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை வச்சு நம்ம எப்படி அழகுபடுத்திக்கலாம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக நம்மளே எப்படி அழகுபடுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ தான் நம்ம இந்த சேனலே வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் நான் இந்த க்ரீம் யூஸ் பண்ணலாமா, இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாமா, இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாமா, இப்படி நிறைய கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிச்சதுனால தான் இப்போ நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை பற்றி நம்ம ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கலரிங் பற்றி தான் சொல்கிறோம். எதனால இதை நான் இன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்னா, நேற்று நிறைய பேர் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது ஃபேஸுடைய ப்ராப்ளம் நிறைய சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதில் 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஒரே ப்ராப்ளம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஹேரில் ஏதாவது டேண்ட்ரஃப் இருக்கான்னு கேட்டப்போ டேண்ட்ரஃப் எதுவும் இல்லை, டை பண்ணியிருந்தோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ டை வந்து அதாவது நீங்கள் இப்போ டை வந்து இப்போ எதுக்கு பண்ணுறோம், ஒயிட் ஹேர் வந்து கலர் ஆகிறதுக்காக பண்ணுறோம், பிளாக் ஆகிறதுக்காக பண்ணுறோம். நீங்கள் ஒரு பிரச்சனையை வந்து சரி பண்ணுற அப்படின்ற பேரில் அடுத்த ஒரு பிரச்சனைக்கு வந்து நீங்கள் ஆரம்பம் பண்ணுறீங்க. அதாவது ஒரு பிரச்சனையை சரி பண்ண போகும்போது அடுத்த பிரச்சனை வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதனால் டை அப்படின்ற ஒரு விஷயம் என்றைக்குமே வந்து அது நல்லதுன்னு நான் சொல்லவே மாட்டேங்க. அதை ஃபுல்லாகவே கெமிக்கல் தான். அது வந்து உங்களுக்கு நிறைய ஃபேஸ்க்குமே ப்ராப்ளம் வந்து உண்டாக்கி விட்டும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் வரும், ஒரு டார்க் மார்க் மாதிரி வரும், சிலருக்கு வந்து பிக்மெண்டேஷன் வரும், சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷன் வந்து நெத்தியில் வந்து வரும். ஸோ டையில் இருக்கக்கூடிய கெமிக்கல் அப்படியே நமக்கு ஃபேஸில் தான் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய கஸ்டமர்ஸ், நம்மளுடைய பார்லருக்கு வரக்கூடிய என்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு நான் எப்போவுமே ரெகுலராக 13 வருஷமாக நம்ம கொடுத்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் கலரிங், நம்மளுடைய ஹேர் கலரிங். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 ஹெர்ப்ஸ் வந்து இதை வந்து மிக்சடாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய அதாவது தலையில் வந்து டேண்ட்ரஃப் இருந்தாலும் கிளியர் ஆகும். ஒயிட் ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் பர்கண்டி ஷேடில் வந்து வரும். நல்ல ஒரு உங்களுடைய ஒயிட் ஹேருக்கான ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹேர் கலரிங் அப்படின்னே சொல்லலாம். சப்போஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து சொல்லுவாங்க. கண்டிப்பாக நம்மளுடைய நம்மக்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றத நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இப்போ கொஞ்சம் டைம் இல்லாதனால தான் நான் டைம் கிடைக்கும்போது உங்களுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.